அடுத்தது திரிதல் புணர்ச்சி பார்க்க போகிறோம். இதில் வந்து கா சா தா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இம்மு வந்ததுன்னா, அதாவது கா சா தா மட்டும் கிடையாது, அதோட இனம் கா சா தா எல்லாமே தே தூ எல்லாமே வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த இம்முங்கிறது கெட்டு இந்த காங்கிறதுக்கு இனமானது இங்கு, சாங்கிறதுக்கு இனமானது இஞ்சி, தாங்கிறதுக்கு இனமான இந்து, அந்த வார்த்தை வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். இம்முங்கிறது கெட்டு இந்த வறுமொழியில முதல்ல இருக்க வார்த்தையோட இனமான வார்த்தைகள் வந்து இதுல புணரும். அடுத்தது வறுமொழியில கா சா பா அதற்கு இனமான வார்த்தைகள் இருந்து முன்னாடி இன்னு வந்ததுன்னா இந்த இன்னுங்கிறது எட்டா மாறிடும். சரிங்களா? கா சா பா முன்னாடி இன்னுங்கிற வார்த்தை வந்ததுன்னா அது வந்து எட்டா மாறிடும். ரொம்ப முக்கியம் அது. அதே தாங்கிற வார்த்தை வந்ததுன்னா, அதாவது தாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இன்னு, வறுமொழியில தாங்கிற வார்த்தை ஆரம்பிச்சு நிலைமொழியில வந்து இன்னுங்கிற வார்த்தையில முடிஞ்சதுன்னா இந்த தாங்கிறது டே ஆயிடும். நல்லா பார்த்துங்க, இங்க வந்து இன்னுங்கிறது இட்டாயிடுது, இங்க தாங்கிறது டா ஆயிடுது. அதே காசாப்பா முன்னாடி சின்ன இன்னு இருந்ததுன்னா அது வந்து இர்ராயிடும். இந்த இன்னுங்கிறது வந்து இர்ராயிடும். அதே இந்த தா முன்னாடி இன்னு வந்ததுன்னா இந்த தா இருக்குங்கல்ல அது வந்து ராவாயிடும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். இந்த பெரிய இன்னு வந்து எட்டாயிடும். அதே தா வந்ததுன்னா தா வந்து டாவாயிடும். அதே காசாப்பா முன்னாடி இன்னு வந்ததுன்னா இந்த இன்னுங்கிறது தான் இர்ராகும். இந்த தாக்கு மட்டும் ஒரு இது உண்டு, இந்த தாவே அப்படியே மாறிக்கும், அந்த இன்னு மாறாது, தா மட்டும் மாறிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம்.